வெல்கம் பேக் டு கோச்சடியான் எக்ஸ்க்ளூசிவ். இப்போ நீங்கள் வந்து நிறைய ரோல்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆஸ் அ மதர், ஆஸ் அ ஒய்ஃப், ஸ்கூல் நடத்துறீங்க, ஒரு பாடகி. எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க மேம் எல்லாத்தையும்? மனசில் எது ரொம்ப பிடிச்சு செய்கிறோமோ அதுக்கு தானாக வந்துடும் நினைக்கிறேன். ஐ லவ் எஜுகேஷன். கல்வி எனக்கு ரொம்ப ரொம்ப ஆழமாக பதிஞ்ச ஒரு விஷயம். குழந்தைகள் சின்ன வயசுலேருந்து குழந்தைகள்னால் எனக்கு ஒரு பெரிய பிரியம் ஜாஸ்தி. குழந்தைகள் கல்வி ரெண்டும் சேர்க்கும்போது அது ஸ்கூலாக இருக்கிறதுனால எனக்கு கல்வியில் ஈடுபாடு ரொம்ப ஜாஸ்தி. அந்த பசங்களை வளர்க்குற முறை, இன்னைக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ், அந்த குழந்தைங்க மேலே சுமத்தப்படுற சுமைகள் அதெல்லாம் குறையணுன்றதுக்காக தான் குறையணும். அது குறைஞ்சாதான் நம்ம உண்மையான கல்வி நம்ம செய்கிறோன்றது அர்த்தம். கல்வி கொடுக்கறதுக்கு முதல் ஸ்டெப்பே வந்து பசங்களை சந்தோஷமாக சிரிக்க வச்சு கல்வி சொல்கிறது தான். ஸோ அதுக்காக எனக்கு அதில் ஈடுபாடு இருக்கிறதுனால அதில் ஸ்ட்ரெயின் தெரியல. ரொம்ப ஆசைப்பட்டு செய்கிற விஷயம். இசையும் அதே மாதிரி தான், கலையும் அதே மாதிரி தான். I think I love all my jobs. I love my job as a wife, mother, educationist. எல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டு பண்றதுனால தெரியலன்னு நினைக்கிறேன். கோச்சடியான்ல வந்து ராணா, சேனா, அதுக்கப்புறம் கோச்சடியான், இந்த 3 கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா? அதுல உங்களோட ஃபேவரட் எது? ரொம்ப கஷ்டம் சொல்றது. பிகாஸ் ஒரு போர்ஷன்ல கோச்சடியான் நம்ம ஹார்ட்குள்ள போயிடுவாரு. அந்த மாதிரி நான் கோச்சடியானை மறக்கவே முடியல. அதுவும் சார கோச்சடியானா பார்க்குறப்போ, ரஜினி சார கோச்சடையனா பார்க்கும்போது என்னால் அதை விட்டு வெளியிலேயே வர முடியல. அந்த பாதிப்பு என்ன ரொம்ப நாள் இருந்தது. கோச்சடையான் கேரக்டர். ராணா வந்து எனர்ஜி, அது ராணா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணும். சேனா வந்து சர்ப்ரைஸ். ஸோ 3 கேரக்டர்ஸும் 3 விதமாக இருக்கிறதுனால எனக்கு my heart is filled with all the three. because மூணுலயும் அவர் இருக்கார் இல்லையா? ஸோ என்னால் அதை பிரிச்சே பார்க்க முடியல. 3க்கும் 3 அது 2க்கும் அவ்வளோ டைமென்ஷன் மாற்றி ரொம்ப ஸ்பெஷலான விஷயங்கள் நிறைய இருந்தாலும் உங்களோட தனிப்பட்ட இதுக்காக இந்த படத்துக்கு வந்து கட்டாயமா போய் பார்க்கணும், திஸ் இஸ் த மோஸ்ட் ஸ்பெஷல் ஃபேக்டர் ஆஃப் த ஃபிலிம் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் இது வந்து இந்தியாவுக்கு முதல் முறையாக பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது நம்ம இந்தியர்களாக இந்த படத்தை இந்தியாவிலேருந்து எடுக்க முடியும். ஒரு ஹாலிவுட்ல எடுக்கிற ஒரு டெக்னாலஜியை அங்கே முயற்சி பண்ணக்கூடிய விஷயங்களை 7-8 வருஷங்கள் எடுத்து அவங்க பண்ணக்கூடிய ஒரு படத்தை பெரிய பட்ஜெட்டில் ஒரு 300-400 கோடிகளை தாண்டி எடுக்கக்கூடிய பட்ஜெட்டில் இருக்கிற ஒரு டெக்னாலஜி இது. அது இந்தியாவில் நம்ம ரொம்ப நாள் படம் எடுத்தால் அது அவங்களுக்கு புரியாது, அது படம் வராதுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதுவும் சாரை வச்சு பண்ணும்போது சௌந்தர்யாவுக்கு இருந்த பெரிய சேலஞ்சே அதை சரியான நேரத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது இந்தியாவுக்கு பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இத்தனை திறமைகள் நம் நாட்டுக்குள்ளே இருக்குது. இதை வந்து வெளிநாட்டுக்கு சமமாக நம்ம ஒரு படம் எடுக்க முடியும். முதல் படி. அடுத்த படி சௌந்தர்யா எடுக்கும்போது இதுக்கு அடுத்த படிக்கு தான் போவாங்க இந்த டெக்னாலஜியில். இது முதல் படி. இந்த முதல் படியை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து பண்ணும்போது ஐ திங்க் இட்ஸ் அ பயனியரிங் எஃபர்ட். முதல் முறைன்னு சொல்கிறதுனால இது எதோடையுமே கம்பேர் பண்ண முடியாது. இது முதல் தடவையாக இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு டெக்னாலஜி. நம் நாட்டு திறமைக்கும் நம் கடின உழைப்பிற்கும் நம் நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நம்ம முழுமையாக வரவேற்று பண்ணும்போது இது ஒரு புது இண்டஸ்ட்ரியை உருவாக்கும். பல பேருக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய சக்தி உள்ள ஒரு டெக்னாலஜி இது. அதுதான் சௌந்தர்யாவோட ட்ரீம். இந்த மாதிரி இந்த ஒரு புது இண்டஸ்ட்ரி இந்தியாவுக்கு உருவாகணும், இந்த டெக்னாலஜியை நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு நம்ம இந்தியாவிலேருந்து பெருமைப்படக்கூடிய அந்த 100 ஆண்டு கால சினிமாவிற்கும் அவங்க அப்பாவோட கலை பயணத்திற்கும் இந்த எல்லா ரசிகர்களுடைய அன்பிற்கும் இந்திய சினிமாவை நேசிக்கும் அனைவருக்கும் இது ஒரு அர்ப்பணம் தான் சொல்லியிருக்காங்க. எக்ஸலன்ட் மேம், பியூட்டிஃபுல். இப்போ ரஜினி சாரோடைய தீவிர ரசிகர்கள் நாங்கள். அவர் வந்து எப்போதுமே படங்கள் நடிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை, வேண்டுகோள் எல்லாமே. அப்படி இருக்கிறச்சே வந்து அவரோட உடல்நிலை சரியில்லாத சமயத்தில் அவர் படங்கள் தொடர்ந்து நடிக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லாருக்கும் ஒரு ஸ்டெப் பேக் லைஃப்பில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அப்போ உருவாச்சு. ஒரு உடல் நலம் ஒரு பாதிக்கப்பட்ட நேரத்தில் அவருக்கு ரெஸ்ட் வேணும், அவருக்கு பீஸ்ஃபுல்லான ஒரு ட்ரீட்மெண்ட் வேணும்னு சொல்லி தான் வெளியூருக்கு போனது. வேறு எதுக்காகவும் இல்லை. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அவருக்கு முழுமையான ஒரு ரெஸ்ட், முழுமையாக தேறி உடம்பு அவராக மனசு உடம்பெல்லாம் நார்மலுக்கு வரணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நாள் அவர் வந்து பொறுமையாக, அதுவும் கோச்சடைன்னு ஆரம்பித்ததுனால
அவர் அது வரைக்கும் எந்த படமும் அவர் எடுத்துக்கல. ம். அதனால நல்ல படி நடிக்கணும், இன்னும் நிறைய படம் பண்ணி நம்ம எல்லாம் பார்க்கணும்னு எஸ் ஆசைப்படுறேன். சூப்பர் மேம். Yeah. அண்ணாமலை, அருணாச்சலம், கோச்சடையான், லிங்கா இந்த படங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஏதாவது ஒரு லிங்க் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கடவுளோட அனுகிரகம் நினைக்கலாம். ஓகே. இல்ல கடவுள் அவர் மூலியமா அந்த பேர்கள், ஆ. அந்த பேர் அப்படியே சிவனுடைய பேர் எல்லாத்துலயும் வருது. எங்கேயோ ஒரு இடத்துல அவருக்கு ஒரு அன்சீன் ஹேண்டுன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு கடவுளுடைய ஒரு ஒரு கைதான் அவர் என்னைக்கும் வாழ்க்கையில கூட்டி சென்று கொண்டிருக்கிறது. ஸோ அதனால எது நடந்தாலும் அது கடவுளுடைய ஒரு கைதான் நான் நினைக்கிறேன். சூப்பர் ஸ்டார் இப்போ சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் சொன்னார் இந்த மாதிரி அவரோட இந்த கெரியர் ரொம்ப பேக்டாக ஒர்க்கிங் டேஸில் வந்து ஐஸ்வர்யா கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி வந்து அவரோட அந்த பிஸி ஸ்கெடியூல் உள்ள அந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து அவர் உங்களை கட்டாயமாக மிஸ் பண்ணியிருப்பாரு, நீங்களும் அவரை மிஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த விஷயங்கள் இப்போ திரும்பி பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி தோணுது? ரொம்ப திருப்பி அதே டைம் வராதான்னு தோணுது எனக்கு. ஓகே. ஏன்னா ஒவ்வொரு நிமிடமும் ப்ரெஷஸாக இருந்தது. இன்னைக்கு நினைக்கும் போது ரொம்ப ஃபாஸ்டா போயிட்ட மாதிரி இருக்கு. திருப்பி காண்ட் ஐ ஸ்டார்ட் அகெயின் அப்படி தோணுது. திருப்பி நான் எனக்கு கல்யாணம் ஆகி திருப்பி என் பிள்ளைகளை அந்த காலம் வந்து அதுக்கு நேரம் கிடைத்து திருப்பி சாரோட அந்த ஜேர்னி அவ்வளோ அழகான ஒரு அந்த கஷ்டமா இருந்தாலும் ஒரு அழகான அனுபவங்களை திருப்பி கிடைக்காதா அப்படின்னு தோணுது. பட் இப்போ ஐ திங்க் தட் இஸ் த பியூட்டி ஆஃப் கம்பேனியன்ஷிப். நீங்க ஒருத்தரோட டிராவல் பண்ணக்கூடிய அந்த பயணிக்கக்கூடிய வாழ்க்கை, அதுல முக்கியமான தருணங்களை மனதில் வைத்துக்கொண்டு அந்த இப்போ கிடைக்கக்கூடிய நேரத்தை அதை நினைத்து சந்தோஷப்படக்கூடிய நேரங்கள் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நாங்க அதை நினைத்து பார்க்குறோம். இப்போ கிடைக்கக்கூடிய பெஸ்ட் மூமெண்ட்டை என்ஜாய் பண்றோம். கோச்சடையானாக வரும் ரஜினி தன்னோட ரசிகர்களுக்கு வந்து என்ன சொல்றாரு இந்த படம் மூலமா? நீங்களே பார்த்து சொல்லுங்க. கோச்சடையான் மூலியமா அவர் வீரத்தை பத்தி சொல்வாரு, நாட்டுப்பற்றை பத்தி சொல்வாரு. நீங்களே பாருங்க. இந்த டெக்னாலஜியில் உங்களுக்கு புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பார். படம் பார்த்துட்டு நீங்கள் நம்ம சூப்பர் ஸ்டார் கிட்ட சொன்ன விஷயம் என்ன மேம்? 2 பேரும் அப்படியே ஒரு செகண்ட் இந்த படத்தை பார்த்துட்டு சைலண்ட்டாக அந்த சைலன்ஸில் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயங்கள் ரொம்ப இருக்குது. ஓகே. ஏன்னா இந்த ஜேர்னி இது கடந்து வந்த பாதை, இதை பார்த்த அந்த அந்த நிமிஷத்தில் கிடைச்ச நிறைவு, இதை நினச்சிப்பட்ட பெருமை, இதெல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அவரை பார்க்கும்போது எனக்கு ஏன்னா சௌந்தர்யா ராணா வந்து ஒரு 25 வயசு வாலிபன். ஸோ சாரை வந்து திருப்பி அந்த வயசுல பார்க்கும்பொழுது எனக்கு பெரிய எனக்கு ஒரு பையன் இருந்தா எப்படி இருந்திருக்கும், அந்த பையன் இப்படிதான் இருந்திருப்பான், பார்க்கறதுக்கு இப்படி இருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப த்ரில் ஆயிட்டேன். அது ராணா அண்ட் சேனாவோட லுக்ஸ், அவங்கள காட்டியிருக்கிற விதம், அது ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. அவரை அந்த வயசுல இப்போ நம்ம பார்க்க முடியாது இல்லையா? ஸோ இந்த டெக்னாலஜியில் அதை பண்ண முடியும். அந்த வயசை இறக்கி காட்டி அந்த சின்ன வயசுல காட்டக்கூடிய ஒரு டெக்னாலஜி இது, அந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பம் இது. ஸோ அதை பார்த்துட்டு வரப்போ ரொம்ப மனசு நிறைவா இருந்தது. தட் ஷி ஹஸ் இம்மோர்டலைஸ்ட் ஹர் ஃபாதர். இப்போ கோச்சடையானை பொறுத்த வரைக்கும் உங்களோட பங்கு என்னன்னு சொல்வீங்க? ஒரு தாயா உங்களோட மகளை வந்து என்கரேஜ் பண்ணி அவங்களோட ஒர்க் உள்ள போகிறதா, இல்ல ஒரு வைஃபா நம்மளோட சூப்பர் ஸ்டாரோட வேலைகளை நீங்க செய்யறது அப்படின்னு சொல்வீங்களா? கோச்சடையான் இஸ் an emotional journey for me. ஏன்னா இது ஒரு ரிசர்ச்சில் ஆரம்பித்து ரிசர்ச்லேருந்து டெவலப்மெண்ட்டுக்கு வந்து சௌந்தர்யாவோட பேஷன் அண்ட் ட்ரீமை அவள் எக்ஸிக்யூட் பண்ணுறதை பார்க்குற ஒவ்வொரு நிமிடமும் ஒரு மதராக பின்னாடி இருந்து பார்க்குற ஒரு ப்ளெஷர் ஒன்று இருந்தது. அட் த சேம் டைம் ஒரு சேலஞ்சாகவும் இருந்தது. ஏன்னா இது முதல் முறை, எல்லா விதத்திலும் முதல் முறை. அதாவது ஒரு டைரக்டர் ஆகிறது முதல் முறை, ஒரு தந்தையை டைரக்ட் பண்ணுற பெண்ன்றது முதல் முறை, அது லைவ் ஆக்ஷன் இல்லாமல் டெக்னாலஜி அவதார் டின்டின் மாதிரி இருக்கிற ஒரு டெக்னாலஜியை பண்ணுறது, இந்தியாவுக்கு அதை கொண்டு வரது முதல் முறை. ஸோ இவ்வளவு முதல் முறைகள் இருந்ததுனால இந்த ஜேர்னி கடினமான ஆனால் ஆசையோடு பண்ண ஒரு ஜேர்னி. ஸோ அவளுக்கு கூட இருந்து அந்த அந்த காலகட்டங்களில் அவளுக்கு பின்னாடி இருந்து ஒரு மாரல் சப்போர்ட், எமோஷ்னல் சப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம குழந்தைங்க எது அச்சீவ் பண்ணோன்னு நினைக்கிறாங்களோ, எதில் திறமை இருக்கோ அதை நம்ம கூட இருந்து பண்ணும்பொழுது அவங்களுக்கு நம்ம கூட கொடுக்கக்கூடிய மேக்ஸிமம் சப்போர்ட் இமோஷ்னல் சப்போர்ட், அதாவது உணவு ரீதியான ஒரு சப்போர்ட், அவங்களுக்கு கூட அந்த என்கரேஜ்மெண்ட், அந்த மோட்டிவேஷன், தட் இஸ் மை பிக்கெஸ்ட் ரோல் ஐ திங்க் இன் திஸ் மூவி. மகள்கள் ஐஸ்வர்யா அண்ட் சௌந்தர்யா 2 பேருமே வந்து இயக்குனர்கள். இது வந்து நீங்க யோசிச்சு வச்ச ஒரு விஷயமா, இல்ல நீங்க என்ன நினைச்சீங்க அவங்க என்னவா ஆவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க? ஏர்லி ஆரம்ப காலத்தில் அவங்களுக்கு வந்து
என்ன ஆப்டிடியூட் நான் பார்த்துக்கிட்டே வந்தேன். ஓகே. பட் எனக்கு கிளியராக தெரிஞ்ச ஒரு விஷயம், 2 பேரும் கிரியேட்டிவ், ஓ. ரொம்ப கிரியேட்டிவிட்டி ஓகே. ஜாஸ்தியாக இருக்குன்னு, நல்ல கிரியேட்டிவ் எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஐஸ்வர்யாவுக்கு ஒரு டைப் ஆஃப் கிரியேட்டிவ் எனர்ஜியும் இருந்தது, சௌந்தர்யாவுக்கு அவளுக்கு டான்ஸ், மியூசிக் அதில் ப்ளஸ் ஷீஸ் அ வெரி ஐஸ்வர்யா நல்ல ரைட்டர். ஓ. ஸோ ஸ்டோரி எழுதுவா. ஓகே. ஸோ எனக்கு நல்லா தெரிஞ்சது எங்கேயோ அவளுக்குள்ள ஒரு ரைட்டர் இருக்காங்க, ரைட். ஒரு கதை. அதே மாதிரி சௌந்தர்யா வந்து சின்ன வயசுலேருந்து ஆர்டிஸ்ட், சூப்பர். ஸ்கெட்சிங், ஹேண்டிகிராஃப்ட்ஸ், ஜங்க் ஆர்ட், அது மாதிரி ஸ்பெஷல் ஆர்ட்ஸ்லலாம் ரொம்ப திறமை வாய்ந்திருந்தாங்க. ஓகே. ஸ்கூலில் எல்லா காம்படிஷன்ஸ்லேயும் அவங்க வின் பண்ணிகிட்டே வந்தாங்க. ஓகே. 2 பேருமே தேவர் ஈக்குவலி அவங்கவுங்க லைன்ஸில் காம்படிஷன்ஸ்லாம் வின் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. ஓகே. இப்போ சௌந்தர்யாவுக்கு இருந்த அந்த ஆர்ட்டில் இருந்த அந்த இன்ட்ரெஸ்ட் ரைட். எனக்கு நல்லா தெரிஞ்சது. ஏதோ ஒரு காலத்தில் இவங்களுக்கு ஒரு கிராஃபிக் அந்த டிசைனிங். டிசைன் அந்த இதில் சின்ன வயசுலேருந்து அமர் சித்திர கதாஸ் நிறைய படித்து வளர்க்கும்போது நிறைய படிச்சுட்டே இருந்ததுனால எங்கிட்ட அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த கேரக்டர்ஸ் எப்படி லைஃபுக்கு கொண்டு வருது, ஓ. அமர் சித்ராவில் இருக்கிற கேரக்டர்ஸ் மாதிரி நம்ம நாட்டில் எவ்வளோ ஹீரோயிசம் இருக்குது, வீரர்களோட கதைகள் இருக்குது, நம்ம கல்ச்சரில் புராதன கதைகள் நிறைய இருக்குது, அதெல்லாம் எப்படி நம்ம விஷுவலாக காட்டுறது நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாள். ஐ திங்க் அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம், ஒரு ஸ்டேஜ் இன் ஹர் லைஃப், 2 பேருக்கும் அவங்கவுங்க உள்ளே இருக்கிற ஊன்றுதல் தெரிஞ்சு போச்சு, ஆப்டிடியூட்னு சொல்லுவோம். ஆமாம். அந்த ஆப்டிடியூட் அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக தெரிஞ்சதுலேருந்து ஐ நியூ அவங்கவுங்க இண்டிவிஜுவாலிட்டியை பிடிச்சிட்டாங்க. ஸோ அந்த இண்டிவிஜுவாலிட்டியில் அவங்க ட்ராவல் பண்ணால் அது அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஐ தாட். இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு எங்களுக்கு ஒரு கற்பனை வருது, இதுக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஐஸ்வர்யா நல்ல ரைட்டர்னு சொன்னீங்க, ஸோ அவங்க கதை எழுதி அதை சௌந்தர்யா டைரக்ட் பண்ணி அதில் நம்ம சூப்பர் ஸ்டார் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படி ஒன்று அமையுமா அப்படின்றது எனக்கு தெரியல. அமைந்தாலும் அது ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயம்தான். நிச்சயமா. இப்போ கோச்சடையான் படம் நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் சௌந்தர்யா கிட்ட என்ன சொன்னீங்க? ரொம்ப பெருமைப்பட்டேன். அதாவது ஹவு டிட் யூ டூ இட் அப்படின்னு தான் கேட்டேன். அதாவது தான் மனசுல நினைச்சதை இவ்வளவு சின்ன குறுகிய காலகட்டத்துக்குள்ள இவ்வளோ பெரிய கடினமான ஒரு காரியத்தை எடுத்து தன் அப்பாவை ஹேண்டில் பண்ணி, டெக்னாலஜியை ஹேண்டில் பண்ணி, ஒரு பெரிய பொறுப்பை தலையில சுமந்து ஒரு சின்ன வயசுல இவ்வளவு கடினங்களுக்கு நடுவில் இதை ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டதுக்கு அதை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நான் ரொம்ப த்ரில் ஆயிட்டேன். ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் கேவ் ஹர் a big hug. Yeah, you must be very proud of her அந்த மொமெண்ட். Yes, absolutely. எந்த ஒரு தாய்க்கும் ஒரு பேரண்ட்டுக்கும் ஒரு பெற்றோருக்கும் குழந்தை தான் நினைச்சத காரியத்தை கடினமாக உழைக்கிறாங்க இல்லையா, அதுதான் ரொம்ப பெருமைக்கூடிய விஷயம். இன்னைக்கு 2 பேருமே வந்து உங்களுக்கு வந்து பெண்கள், ஒரு பையன் இல்லையே அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கா? இருக்காரே வீட்டில். எனக்கு இருக்கிற பையன் சார் தானே, அவரை விட ஒரு நல்ல பையன் எங்க கிடைக்க போறாங்க. இப்ப நீங்க சொன்ன அந்த பிஸி லைஃப், பிஸி கெரியர் அதெல்லாம் ரஜினி சார் கடந்து வந்து இப்போ வந்து அவரோட லாஸ்ட் 10 இயர்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது நிதானமா நேர்த்தியா ஒரு படத்தை சூஸ் பண்ணி அந்த படத்துக்கு அவரோட ஒர்க்கிங் ஸ்டைல் வந்து ரொம்ப மொனாட்டனஸா முன்ன மாதிரி இல்லாம அவரோட ஈஸ்க்கு அவர் வந்து அதை கேரி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கு இப்போ முன்ன விட. அப்படி இருக்கும்பொழுது உங்களோட ரிலேஷன்ஷிப் வித் ஹிம் அண்ட் உங்களோட உறவு எந்த அளவுக்கு பிளாசம் ஆயிருக்கு இப்போ? ஏன்னா இப்போதான் அவர் வீட்டில் கொஞ்ச நேரம் இருக்கார் இல்லையா, அவரை வீட்டில் இருக்கிறத பார்க்குறது, ரிலாக்ஸ்டாக இருக்கிறத பார்க்கும்போதோ, ஒரு சைலண்ட்டாக புக்கு படிக்கிறத பார்க்கும்போதோ, ஒரு ஒரு ஜஸ்ட் டிவியில் ஒரு மேட்ச் என்ஜாய் பண்ணுறதை பார்க்கும்போதோ எனக்கு புதுசாக ஒரு ஒரு ரொம்ப ஆசையான அனுபவமாக இருக்குது. கிராண்ட் சில்ட்ரன் பேர குழந்தைகளோட விளையாடும் போதோ அவர் எப்படி சௌந்தர்யா ஐஸ்வர்யா கிட்ட டைம் கிடைக்காம ஓடிக்கிட்டு இருந்தார். நான் அப்படியே தூக்கிக்கிட்டு குழந்தைய அவர் கிளம்பும்போது ஒரு செகண்ட் தூக்கிட்டு பிடிச்சிட்டு போவார். அந்த அந்த ஃபியூ மினிட்ஸ் தான் கிடைக்கும். அந்த மாதிரி இருந்த காலகட்டத்தை தாண்டி இன்னைக்கு கிராண்ட் சில்ட்ரனோட அவர் விளையாடும் போது ஐ திங்க் அவர் அதை மிஸ் பண்ண காலத்தை இப்போ அவர் என்ஜாய் பண்ணுறாரு த்ரூ த கிராண்ட் சில்ட்ரன். ஸோ அதை பார்க்கும்போது இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஃபீலிங். இந்த ஃபேஸ் இஸ் வெரி பியூட்டிஃபுல். எப்படி இருக்கும் மேம் அவரோட ஜென்ரல் எவ்ரிடே ஆக்டிவிட்டீஸ்? இப்போ ஐ நோ வீவ் ஹர்ட் அ லாட் தட் வந்து அவர் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே இறங்கியிருக்காரு. ஸோ நிறைய வந்து பூஜை ரூம், ரிலிஜியஸ் புக்ஸ் அதுக்குள்ளே தான் இருப்பாரா? ஆர் ஹவு டஸ் இஸ் எவ்ரிடே பேட்டர்ன் பி ரைட் நவ்? ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது இட்ஸ் அ நேச்சர் விதின் யூ ஓகே அண்ட் அட் அ ஸ்டேட் யூ அச்சீவ். அவர் பிறவியிலே ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறதுனால பூஜை ரூமில் மட்டும் இல்லை, 24 hours ஒரு ஸ்பிரிச்சுவல் பென்ட் ஆஃப் மைண்டில் தான் இருப்பார்.
அது ஒரு அண்டர் கரண்ட் மாதிரி, அது அவருக்குள்ளேயே இருக்கிற ஒரு நீரோடை மாதிரி, அது கூடவே தான் இருக்கும். ஸோ எனி மோமெண்ட் ஹீ கேன் க்ளோஸ் his ஐஸ் அண்ட் ஹீ கேன் கெட் இன் டு தட் வேர்ல்டு. அந்த உலகத்துக்குள்ளே போயிடுவார். ஸோ அது அவருக்குள்ளே இருக்குன்னு எனக்கு ஆழமாக தெரியும். அதை நான் ரசிக்கிறேன், அதை நான் ரொம்ப பார்த்து அனுபவிக்கிறேன். ஏன்னா ஐ எம் ஆல்சோ ஸ்பிரிச்சுவலி பென்ட். ஸோ 2 பேருக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கிறதுனால எனக்கு அது புரியுறது. ஸோ ஐ ரியலி அவர் அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூட விரும்ப மாட்டோம். ஸோ நாங்கள் எப்போவுமே அவரோட சைலன்ஸ், அவர் அனுபவிக்கிற அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை ஐ வாண்ட் டு ரெஸ்பெக்ட் தட். ஸோ அதை நான் புரிஞ்சதுனால ஐ ரெஸ்பெக்ட் இட் அ லாட். எப்போவுமே அந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் தான் இருப்பார். பட் தமிழ் சினிமா இன்னும் ஃபாலோ பண்ணுறாரா? இப்போ உள்ள படங்கள்லாம் சூப்பர் ஸ்டார் பார்க்குறாரா? ஓ எஸ், அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஹீ இஸ் இன் டச். என்ன நடக்குது இந்த காலத்தில், எப்படி படங்கள் இருக்குது, என்ன நடிக்கிறாங்க, எப்படி நடிக்கிறாங்க, என்ன எப்படி எடுக்கிறாங்க, கண்டெம்பரரி இருக்கிறத பார்த்துட்டு தான் இருக்காரு. ஹீ டஸ் வாட்ச். இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரி பற்றி நீங்களும் ரஜினி சாரும் டிஸ்கஸ் பண்ணி பேசியிருக்கீங்களா? இப்போ உள்ள அந்த லைக் எனி ஃபேமிலி நார்மலாக ஒரு படம் பார்த்தா எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது, இன்னைக்கு இந்த காலத்தில் எப்படி இருக்குது, இன்ஸ்டண்ட்டாக வில் கோ பேக். அப்போ எப்படி இருந்தது, அந்த காலத்தில் நம்ம எடுக்கும்போது எப்படி இருந்ததேப்பா, இப்படி இருக்கே இன்னைக்கு, எல்லாம் they have a very casual and natural talk. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி மாறி இருக்கு மேம் இண்டஸ்ட்ரி ஓவர் த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்? நிறைய விஷயத்தில். இன்ஃபேக்ட் எனக்கு குழந்தையிலேருந்து தியேட்டருக்கு போய் தான் பழக்கம். டிவிடிஸ் பார்க்குறதெல்லாம் இந்த புது கல்ச்சர் தான். படம் ரிலீஸ் ஆனப்புறம் டிவிடிஸ் வருது, இந்த புது கல்ச்சராக இருக்குது. அது இப்போல்லாம் 100 days பிக்சர், 25th day சில்வர் ஜூப்ளின்னு போய் தியேட்டரில் பார்த்து, சார் படத்துக்கே நாங்கள் அப்படி போய் தியேட்டரில் இருந்து பார்த்துருக்கோம். இன்னைக்கு மல்டிப்ளெக்ஸஸ், ஐநாக்ஸஸ், சின்ன தியேட்டர்ஸ், இதெல்லாமே ஒரு புது கல்ச்சர் தான் இல்லையா? ஸோ எனக்கு வித்தியாசம், அந்த ஜேர்னி ட்ராவல் பண்ணதுனால ஐ மிஸ் த ஓல்ட் கல்ச்சர். அதாவது சினிமான்றது தியேட்டருக்கு தான் போய் பார்க்குறோம், க்யூவில் நின்று அந்த அந்த த்ரில் ஆஃப் டிக்கெட் அடிச்சு அந்த கூட்டத்தில் போய் பார்க்குறதுன்றது இருக்கு இல்லையா, அது பெரிய த்ரில். ஸோ நிறைய விதத்தில் இன்னைக்கு வரக்கூடிய சினிமா எப்படி எல்லாமே மாறிக்கிட்டே வருது. இப்போ சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் பேசும்போது வந்து சொன்னார், இது மாதிரி எஸ்பி முத்துராமன் அவர்களோட வந்து 25 படங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அடுத்த KS ரவிக்குமார் சாரோடையும் வந்து 25 படங்களில் ஒர்க் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு. இப்போ உடனடியாக வந்து லிங்கா அனௌன்ஸ்மெண்ட் வந்தது அண்ட் ஷூட்டிங்க்கு வந்து சூப்பர் ஸ்டார் கிளம்பி அவரோட ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சந்தோஷப்படக்கூடிய விஷயம் தட் அவர் பேக் டு ஒர்க் ஆன் ஹிஸ் ஃபீட் அண்ட் இஸ் கான் பேக் டு பிடித்த ஒரு காரியத்தை. ஹீஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா அப்படியே வளர்ந்ததுனால அதுதான் அவருக்கு ஸ்கூல் மாதிரி இல்லையா, தட் இஸ் ஹிஸ் பிளேஸ். ஸோ வென் ஹி கோஸ் பேக் நேச்சுரலி டு ஒர்க் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் வேலைக்கு போய் தன்னுடைய காமரேட்ரி, டெக்னீஷியன்ஸ் அவங்க கூட இருக்கிறது, அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு பாண்டிங் மாதிரி. அதில் மைண்ட் பாடி எல்லாமே வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக் ஆகிடும். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஹி இஸ் கான் பேக் டு ஹிஸ் எனர்ஜி. அவருக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்துக்கு அவர் போயிருக்காரு. சூப்பர் ஸ்டார் வந்து பண்ணாத கேரக்டர் இல்லை அப்படின்னு சொல்லலாம் மேம். வில்லனா நடிச்சாச்சு, காமெடி பண்ணியிருக்காரு, வந்து ஹீரோ, இப்படி எல்லாமே. ஹீஸ் அ ஸ்டார், இஸ் அ யூனிவர்சல் ஸ்டார் ஹூஸ் டன் லாட் ஆஃப் ரோல்ஸ், இனஃப் அண்ட் மோர் ரோல்ஸ் ஃபார் அஸ். இன்னும் வந்து எங்களுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், நாங்கள் யோசிச்சுட்டே இருப்போம் டெய்லி. அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஹஸ்பண்டை, அதாவது நம்ம சூப்பர் ஸ்டாரை வந்து இன்னும் எந்த ரோலில் பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப நேச்சுரல் ஆர்டிஸ்ட், ரொம்ப வெர்சடைல் ஆர்டிஸ்ட். அதாவது காமெடி, வில்லன், ஹீரோ, கேரக்டர் இளம் வயதிலேயே முதிர்ந்த கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு. அது ஆக்சுவலி ஏர்லி பீரியட்லேயே அவர் ரொம்ப மெச்சூர் ரோல்ஸ் பண்ணியிருக்காரு. 6லிருந்து 60 வரை அதெல்லாம் ஏர்லி பீரியட்ல பண்ணிட்டார். காளி, முள்ளும் மலரும் கேரக்டர்லாம் இன்னி வரைக்கும் நம்ம கண் முன்னாடியே நிற்கிறது. அதெல்லாம் அவர் பண்ணாத ரோல் இல்லைன்னே சொல்லலாம். ஏன்னா எதையுமே பண்ணக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த ஒரு ஆர்டிஸ்ட். பட் ஐ திங்க் ஐ வுட் லவ் டு see him as ஜேம்ஸ் பாண்ட். அவர் ஜேம்ஸ் பாண்டா பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. எங்களுக்கும் ஆசையை தூண்டிட்டீங்க இப்போ நீங்க. ஸோ சொல்லிட்டே இருக்கேன் ஜேம்ஸ் பாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்லுவாரு? ஜேம்ஸ் பாண்ட் இஸ் ஏஜ்லெஸ். I always tell him I love to see you as James Bond. அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் நீங்க சொல்லும்போது? சிரிச்சுப்பாரு. ஓகே மேம். அண்ட் சூப்பர் ஸ்டாரோட பஞ்ச் டயலாக்ஸ் ஒரு புக்கே பண்ணலாம், அவ்வளவு இருக்கு. நாங்க வந்து தினப்படி எங்களோட வாழ்க்கையில பேசும்போது அந்த பஞ்ச் டயலாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த அளவுக்கு இட்ஸ் ஆன் ஆர் மெமரிஸ். உங்களோட ஃபேவரட் பஞ்ச் டயலாக் ஆஃப் ஆ சூப்பர் ஸ்டார் எது? என்னால் உண்மையிலேயே அதை பிரித்து சொல்ல முடியல. ஏன்னா அவர் ஒவ்வொரு தடவையும் பிகாஸ் ஹி கிவ்ஸ் அ நியூ டைமென்ஷன் டு எவ்ரிதிங் ஹி டஸ். ஒரு கேரக்டர் எடுத்தாலும் சரி, ஒரு ரோல் எடுத்தாலும் சரி, அவர் அதுக்குன்னு ஒரு தனித்தன்மையை கொடுத்துடுறாரு. அந்த ஒரு கேரக்டருக்கு ஒரு ஸ்டைல் கொடுத்துடுறாரு.
ஸோ அவர் அந்தந்த ரோலில் பேசுகிற அவ்வளவு டைலாக்ஸுமே எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே. ஆனால் ரொம்ப அர்த்தமுள்ள ஒன்று வந்து அர்த்தமானது மனசுக்கு தொட்ட ஒரு விஷயம்னு சொல்கிறது வந்து நல்லவங்களுக்கு எப்பவும் கஷ்டங்கள் கொடுப்பான் ஆனால் கைவிட மாட்டான் அப்படின்னு சொல்கிறது வாழ்க்கைக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். பட் ஐ என்ஜாய் எவ்ரி திங் ஹீ டஸ். ஐ எம் அ பிக் ஃபேன். ஸோ ஐ என்ஜாய் எவ்ரி திங் ஹீ டஸ். எனக்கு ரொம்ப த்ரில் ஆனது அவரோட வேட்டையனோட கெட்டப், அந்த அந்த கீழே இறங்கி வர அந்த ஸ்டேர் கேஸ்ல இறங்கி வர ஸ்டைல், the way he portrays the characters எல்லாம் நான் வாசு சார்ட்ட சொல்லிட்டே இருப்பேன். அவ்வளோ நல்லா இருந்தது வாசு சார். அது ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது பார்க்கும்போது அப்படின்னு. ஸோ ஃபைனலி மேம், நிறைய வந்து எங்களோட சூப்பர் ஸ்டார் பற்றியும் எங்களுக்கு தெரியாத தகவல்கள் கொடுத்தீங்க. படத்தை பற்றியும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. படத்தை பார்க்க போகிற ரசிகர்கள் கிட்ட என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? இது உங்களுடைய படம். இது இந்த நாட்டுக்காக எடுத்திருக்கிற ஒரு முயற்சி, ஒரு பெரிய டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்கிற படம். இதை நீங்கள் பரிபூர்ணமாக ரசிப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் ரசித்து இதை வந்து இதுலேயும் ஒரு ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணிட்டோன்னா அதை விட பெருமை படக்கூடிய விஷயம் எங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தோட பெருமையை உணர்ந்து, இதோட புதுமையை உணர்ந்து, நம்ம இதை சேர்க்க வேண்டிய விதத்தில் நம்ம நாட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டோன்னா அதுதான் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச் மேம். இட் வாஸ் லவ்லி ஹேவிங் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ. அண்ட் சாரை வந்து ரஜினி சாரை நீங்கள் வந்து ஒரு இளமையான ரஜினிகாந்தாவும் பார்க்க போகிறீங்க, ஒரு தந்தையாகவும் பார்க்க போகிறீங்க, ஒரு புதிய பரிமாணத்திலையும் பார்க்க போகிறீங்க. ஸோ மனசை ஃப்ரீயாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி நீங்கள் பாருங்கள். நிச்சயமா மேம். ஒரு தடவை பார்த்தா பத்தாது, அந்த படத்தை வந்து நிறைய முறை பாருங்க. எல்லா குடும்பத்தோடு போய் பாருங்க. எஸ். ஸோ பார்த்தவங்களும் மறுபடியும் போய் பார்ப்போம், பார்க்காதவங்க உடனே போய் பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் கோச்சடையான். தேங்க்யூ ரம்யா. ஸோ ஒரு ஃபண்டாஸ்டிக்கான தகவலோட வந்து வி ஹவ் சைன்ட் ஆஃப் ஃப்ரம் லதா ரஜினிகாந்த் மேம். அடுத்தபடியாக வந்து கோச்சடையான் உருவானதுக்கு காரணம் இவங்க தான் அப்படின்னு சொல்லணும். இவ்வளவு மாடர்னாக, இவ்வளவு பயங்கர இனோவேஷன்ஸோட ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்டாக, ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்டாக நம்மளோட சூப்பர் ஸ்டாரை வேறொரு பரிமாணத்தில் நம்ம பார்க்க போகிறோம் கோச்சடையானில் அப்படின்னா அதுக்கு காரணம், மூலாதாரமே இவங்க தான். அது யாருங்கிறது உங்களுக்கே தெரியும். ரைட் ஆஃப்டர் திஸ் பிரேக் லெட்ஸ் மீட் ஹர். It's great to have directed my father. And நான் வந்து ஒரு ஃபேன், நான் வந்து ஒரு ரஜினிகாந்த் பைத்தியம். அதனால நான் ஃப்ளோரில் வந்து நான் அப்பாவை டைரக்ட் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ஷன் கட்லாம் சொல்கிறது வந்து I'll never forget. ஸோ அங்கிள் ஒரு நாளைக்கு கேட்டாங்க, மறைந்து போன ஆக்டர் கொண்டு வர முடியுமாமா? My immediately one bulb went off in my head and I said it is possible. You know, this technology allows you to do it. High resolution images of Nagesh sir.